ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சூப்பரான சாக்லேட் டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்துட்டு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சாக்லேட் வந்து எனக்கு ரொம்பவே சொதப்பலாதாங்க வந்தது. அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் வரல, எனக்கு ஏற்ற மாரி வரல. பட் டேஸ்ட் வந்து வேறு லெவலாகவே இருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு கண்டென்ஸ் மில்கில் வந்து கொக்கோ பவுடர் ஒரு கப் எடுத்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கெலாம் சூப்பராக தாங்க வந்துச்சு, எனக்கு கிட்டத்தட்ட நல்லா தான் வந்துடுச்சு. ஆனால் வந்து இது சொதப்பல் வீடியோன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ பர்ஃபெக்ட் டெசர்ட்லாம் எனக்கு வரல. எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் தெரியல, இல்லை ஃப்ரீசர் ஒர்க்கர் அவுட் ஆகலையா என்னன்னு தெரியல. எனக்கு வந்து அந்த கடைசியில் அந்த கரெக்டான பதம் வரலை சாக்லேட்டு. இப்போ வந்து நம்ம சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கோங்க. என் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க, இதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. சாக்லேட்டும் கண்டென்ஸ் மில்க்கும் நல்லா மெல்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வரணும். ரெண்டுமே மிக்சட் ஆகிட்டு அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஓகே ஆயிடுச்சு. சூப்பராக க்ரீமியாக வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம பாதாம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்காக தான் இதுமாரி பண்ணுறோம். நீங்கள் அப்படி இல்லைன்னா கூட அப்படியே கூட நீங்கள் மெல்ட் பண்ணி அப்படியே கூட ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் க்ரன்ச்சினஸ்க்காக நான் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து நம்ம வந்து நான் சிலிக்கான் மோல்டு வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஃபில்லாக ஊற்றி வச்சுக்கோங்க. இது வரைக்குமே நம்மளுக்கு சூப்பராக தாங்க இருக்குது, அவ்வளோ அழகாக தான் வந்துச்சு. நான் கூட சூப்பராகவே வந்துச்சுன்னு தான் நினச்சேன். ஆனால் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் சூப்பராக வரலை, அவ்வளோ சொதப்பிடுச்சு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட எல்லாமே ஊற்றி ஃபில் பண்ணிட்டோம். அவ்வளோ ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நட்ஸ் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் முந்திரி கொஞ்சம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். சிலிக்கான் மோட்லேருந்து எடுத்தால் சாக்லேட் அழகாக வரணும் துண்டா, ஆனால் எனக்கு வரலை. ஸோ நான் அப்படியே வந்து சர்வ் பண்ணிட்டேன். சாக்லேட்டை அப்படியே மேலே டெய்ரி மில்க் மெல்க் பண்ணி போட்டுட்டு சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டேன். பட் டேஸ்ட் வைஸ் ஓகே, நம்மளுக்கு சாக்லேட் தனியாக வரல, அவ்வளோதான், பரவாயில்ல. பாய் பாய்.